ஹாய் மக்களே, நீங்கள் விஜய் அண்ணாவோட ரசிகராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே. எங்கள் ரோடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ மோசமாக கிடந்துச்சு. எப்படா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா சூப்பராக மாறிடுச்சுங்க. பொக்லைன் வச்சு வேலை நடந்துகிட்டு இருக்குது. செம்மையாக ரோடு போட்டிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எங்கள் ஏரியாவே களைக்கட்டுது. அந்தளவுக்கு செம்ம சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம விஜய் அண்ணா தாங்க. அவங்க சிஎம்மாக வந்ததுனால தான் இந்த வேலையெல்லாம் செம்மையாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு நானும் இவரும் கோயிலுக்கு வந்திருந்தோம். கோயிலில் நம்மளால் முடிஞ்ச எதையாவது செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு நானும் அவரும் அங்கேயே சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது எனக்கு தன்னறியாமையே ஒரு ஃபீல் வருது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்தளவுக்கு கண்ணு ரெண்டு நிறையுது. வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன் இப்படின்றது எனக்கு தெரியலை. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரிலாம் ஃபீல் வருமா கோயிலுக்கு வந்தா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கோயிலை விட்டு வெளியில் வந்தோன்னா அந்த ஃபீல்லாம் அப்படியே போயிடுச்சுங்க. சரி, டவுனுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எங்கள் மாமனாருக்கு கொஞ்சம் மவுத் வாஷ், கண்ணாடி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நானும் அவரும் சேர்ந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக எங்கள் மாமனார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அடுத்த நாள் காலையில் இவருக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால சட்டன்னு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். அவார்ட்லாம் வாங்கிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது என்ன அப்படின்னா, என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்தா ஹாட் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆடாடா, இவ்வளோ தான் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு அதை விட்டுட்டு அடுத்து என்னென்னா என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தேங்க. ஏன்னா அங்கே ஃபங்க்ஷனில் லட்டு கொடுத்துருந்தாங்களா, அந்த லட்டு சாப்பிட்டுட்டேமா, அதனால் உனக்கு கொடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதனால் நான் வீச்சு நாயில் போய் உனக்காக லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆஹா, பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. எதை பார்க்குறோமோ இல்லையோ முதல்ல நம்ம லட்டை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எடுத்து 4 லட்டையும் ஒரே இடத்துல சாப்பிட்டேன். என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். ஏண்டி உனக்கு இவ்வளோ பிடிக்குமா லட்டு? அதனால தான் உனக்காக நான் ஓடி போய் பீஜி நாயில் லட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா நீ ஏமாந்து போயிருவில்ல அதனால் அப்படின்னு சொன்னார். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு.